தமிழருடைய பண்பாடு என்பது, தமிழருடைய நாகரிகம் என்பது, தமிழருடைய கலாச்சாரம் என்பதிலே ஆரியத்திற்கு இடமில்லை. அது திராவிட பண்பாடாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, கடவுள் என்கிற அம்சமே அங்கு இல்லை. இயற்கை வழிபாட்டை தவிர தமிழர்களுக்கு வேறு வழிபாடே கிடையாது. தமிழர்கள் நாகரிகத்திலே உச்சமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த ஆய்விலே தெரிய வருகிறது. எனவே ஆரிய பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும், பார்ப்பனிய பண்பாட்டை நிலைநிறுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு அரசாங்கமாக இருக்கக்கூடிய இந்த பாஜக மத்திய அரசு கீழடியை இன்னும் கொஞ்சம் கீழே அடியிலே தோண்டி புதைத்து விடலாம் என்று நினைத்தார்கள். தமிழ்நாடு அரசு சுதாரித்து கொண்டு மேலும் அந்த அகழாய்வை தொடர்ந்து ஏறத்தால் அது நினைவு சின்னம் போல மாற்றிவிட்டார்கள். எனவே தொடர்ந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி எதையுமே அவர்கள் செய்யவில்லை. 10 ஆண்டு காலம் ஆகிவிட்டது, அவர்கள் ஆட்சிக்கு வந்து 11 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இந்த 11 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டிற்கென்று அவர்கள் செய்தது என்ன என்று அவர்களால் பட்டியல் போட முடிகிறார். அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மதுரையை வந்து நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம். தமிழர்களுக்கு அதுவா தேவை? இப்போ மதுரையை வந்து மத நல்லிணக்கத்திற்கு சாட்சியமாக இருக்கக்கூடிய மதுரையை வந்து நீ கலவர பூமியாக மாற்றுவோம் என்று தான் பாஜக காரன் சொல்கிறானே தவிர, எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இப்பொழுதுதான் ஒரு கற்பனை படத்தை வெளியிட்டிருக்கிறான்.